அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நெத்து சுந்தரவடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் 40 தொடர்ச்சி. மாநாட்டின் முதல் நாள் காலையும் மழை பெய்தது. எனவே பிற்பகலை மாநாடு தொடங்கியது. திரு ஆர்.கே. சண்முகம் அவர்களுடைய வரவேற்புரையும் தலைவர் திரு எம்.ஆர். ஜெயகர் அவர்களது தலைமை உரையும் சமுதாய சீரமைப்பாளருக்கு எழுச்சியூட்டின, ஊக்கத்தை பெருக்கின. யார் எந்த சாதி, யார் சமையல்காரர்கள் என்பதை பற்றி விசாரிக்காமல் மாநாட்டு பிரதிநிதிகள் சமபந்தி உணவு அருந்தினார்கள். மாநாட்டில் ஏற்கனவே அறிமுகமான திரு எஸ்.வி. லிங்கத்தையும் திரு சு. குருசாமியையும் கண்டேன். அவர்களோடு பூவாளூர் ஆ. பொன்னம்பலனார் இருந்தார். அவர் பேச்சை போட்மெயில் பேச்சு என்பார்கள். ஏன், அவ்வளவு விரைவாக பேசுவார். பேச்சுகளில் தமிழ் மனம் கமழும். பகுத்தறிவு ஒளி வீசும். மூட நம்பிக்கைகளை, குருட்டு பழக்க வழக்கங்களை இடியென தாக்குவார். தொடக்ககால தன்மான இயக்க முன்வரிசை பேச்சாளர்களுக்கு இருமாப்பு கிடையாது. அவர்கள் தங்கள் மாநாடுகளுக்கு வருகிறவர்களுக்கு நீண்ட நேசக்கரங்களை நீட்டுவார்கள். வந்தவர்களை அணைத்து கொண்டு தங்கள் இயக்கத்தவர்களாக்கிக் கொள்ளும் துடிப்பு இருக்கும். பகுத்தறிவு கொப்பளித்த அளவு மக்கள் பால் பாசமும் சமத்துவ நேசமும் பொங்கிய தலைவரும் தொண்டர்களும் இருந்ததால் வெவ்வேறு வகையினரும் நிலையினரும் தன்மான இயக்கத்தை மொய்த்து கொண்டனர். அறிஞர் சண்முகம் முதல் நான்காவதோடு நின்றுவிட்ட நாராயணன் வரை தன்மான இயக்கத்தில் பங்கு பெறுவதை பெருமையாக கருதினார்கள். PSG கங்கா நாயுடு போன்ற செல்வச் சீமான்கள் சிலர் வந்து ஊக்குவித்த அப்புரட்சி இயக்கத்தில் அழுக்கு வேட்டிக்காரர்கள் ஆயிரக்கணக்கில் பங்கு கொள்ள தயங்கவில்லை. 2ஆம் நாள் பகல் உணவிற்கு என்னை பெரியாரின் மாடி வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். தீர்வாளர்கள் லிங்கமும் பொன்னம்பலனாரும் என்னை பெரியாரிடம் அறிமுகப்படுத்தினார்கள். பொடியனாக இருந்த என் கையையும் பிடித்து பெரியார் குலுக்கினார். இவ்வளவு பற்றோடு மாநாட்டிற்கு வந்ததுக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் என்றார் பெரியார். அவருக்கே உரிய பரிவோடு வரவேற்றார். உணவு அருந்தும் போது பெரியார் ஈவேராவே முன்னின்று எங்களை கவனித்துக் கொண்டார். எரிமலையென மேடைகளில் காட்சியளித்த ஈவேரா பந்தி விசாரிப்பில் எத்தனை குழைவை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு இலையையும் விழிப்பாக கவனித்தார். யார் இலையில் எது தீர்ந்து விட்டது என்பதை குறித்து கொண்டு அவர்களுக்கு அந்த பண்டத்தை பரிமாறச் செய்வார். ஈவேராவின் உபசரிப்பு அவர்கள் குடும்பத்தின் பொது சொத்து. அவருடைய அண்ணன் ஈவே கிருஷ்ணசாமியும் அவர் செல்வன் சம்பத்தும் அப்படியே விளங்கினார்கள். இமயமலையளவு புரட்சி சிந்தனையும் இந்துமா கடலளவு பாசமும் ஒருங்கிணைந்த ஒரு உத்தம பெரியாராக விளங்கினார் ஈவேரா. அவர் தமிழர்களிடையே ஏன் பிறந்தார்? ஈரோட்டில் நடந்த சுயமரியாதை மாநாட்டில் வருணாசிரம கொள்கையும் சாதி பிரிவினையையும் பிறவியினால் ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்தும் கொள்கையையும் மறுத்து அக்கொள்கைகளுக்கு ஆதரவாக வேத புராணங்களின் ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. ஏற்றத்தாழ்வு ஒழிப்பு பணி இன்றும் தேவைப்படுகிறது. சாதி பட்டப்பெயர்களை விட்டுவிட வேண்டும் என்னும் முடிவு செங்கற்பட்டு மாநாட்டிலேயே எடுக்கப்பட்டது. அம்முடிவு மீண்டும் இம்மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. தீண்டாமை என்னும் கொடுமை மனித தர்மத்திற்கு விரோதம் என்று இம்மாநாடு கருதுவதுடன் மக்களில் எந்த வகுப்பாருக்கும் பொது உரிமைகளை மறுக்கும் பழக்க வழக்கங்களை உடனே ஒழிக்க வேண்டுமென்றும், பொதுச்சாலைகள், குளங்கள், கிணறுகள், தண்ணீர் பந்தல்கள், கோயில்கள், சத்திரங்கள் முதலிய இடங்களில் சகலருக்கும் சம உரிமை வழங்க வேண்டுமென்றும் இம்மாநாடு முடிவு செய்கிறது என்பது மற்றோர் முடிவு. இந்நூற்றாண்டின் 20களிலும் 30களிலும் சுயமரியாதை சுடர் ஈவேராவும் அவருடைய இயக்கத்தவரும் பங்கு கொள்ளாத ஆதி திராவிட மாநாடோ சிறப்பு நிகழ்ச்சியோ தமிழகத்தில் இல்லை. கொச்சியும் திருவிதாங்கூரும் ஈவேராவை பயன்படுத்தி கொண்டன. பெருந்துறைக்கு அருகிலுள்ள புதிய ஆதி திராவிட குடியிருப்பில் நிகழ்ந்த வாலிபர் சங்க ஆண்டு விழாவிற்கு செல்ல ஈவேரா அவர்கள் ஒற்றை மாட்டு வண்டியில் 10 கல் பயணம் செய்ய நேர்ந்தது. என்னே ஈவேராவின் தொண்டு உள்ளம்! குடியிருப்புகளில் இருந்தவர்களுக்கு மெய்யான காவலராக, நண்பராக, தோழராக பெரியார் விளங்கியது போலவே மற்ற தன்மான இயக்கத்தவர்களும் விளங்கினார்கள். முதல் சுயமரியாதை மாநாட்டில் நிறைவேறியது போன்றே ஈரோடு மாநாட்டில் பூசாரி மறுப்பு முடிவு எடுக்கப்பட்டது. வணங்குவோருக்கும் வணங்கப்படுவதற்கும் மத்தியில் தரகரையோ பூசாரியையோ ஏற்படுத்துவது சுயமரியாதைக்கு விரோதம் என்றும் தெய்வ வணக்கத்திற்கு பணச்செலவு அனாவசியம் என்றும் இம்மாநாடு கருதுகிறது. பூசாரிகளுக்கு தற்காலம் விடப்பட்டிருக்கும் மானியங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இம்மாநாடு கருதுகிறது. 1930ஆம் ஆண்டிலும் தன்மான இயக்கம் கடவுள் மறுப்பு இயக்கமாக உருக்கொள்ளவில்லை. தொடர்வோம். அலைகள் ஓய்வதில்லை.